மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம யூபிஎஸ்சி மத்திய அரசு வேலை வாய்ப்பு பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா சிபிஐல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்டிங் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்துட்டு 27 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 27ல வந்துட்டு யூஆர்ல 8 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 4 வேகன்சி, ஓபிசில 9 வேகன்சி, எஸ்சில 4 வேகன்சி, எஸ்டில 2 வேகன்சி, டோட்டலா 27 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 7ல வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க 30 வயசு வரை இருக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 வயசு வரை இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 35 வயசு வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஃப்ரம் நீங்க பிஇல இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கணும். பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு டிப்ளமோ டிப்ளமோல எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்துட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னுரிமை அளிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க C++, விஷுவல் C++, ஆரக்கிள் இதை முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்துட்டு உங்களுக்கு நம்ம சிபிஐல தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்தியால எங்க வேணா உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இந்தியால எங்க வேணா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் 9/11/2024 இருந்து 28/11/2024 வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி வந்துட்டு 28/11/2024. அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு 29/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துடணும், ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க யூபிஎஸ்சி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இது வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க லிங்க் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ்ல தான் உங்களுக்கு நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கான மார்க் வந்து குவாலிஃபை மார்க் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 50 மார்க் எடுத்தாலே போதுமானது. 100க்கு 50 மார்க் எடுக்கணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 45 மார்க், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடினா 40 மார்க் எடுத்தாலே நீங்க குவாலிஃபை மார்க் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதனா டெஸ்ட் நடந்தாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான் அவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸே இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்துட்டு 25 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்லைன்ல 25 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஜெனரல் கேட்டகரிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் பே பண்றோம். இதே வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்னா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணோம்னா நான் முன்னே சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி online.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்க நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்ட உடனே அடுத்து வந்துட்டு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு வேலை வாய்ப்பு பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.